தம்பி அண்ணன் கிட்ட கேட்குறாங்க, நாணயமும் சில்லறையும் ஒன்று தானே அண்ணே? அதுக்கு அண்ணன் ஆமான்னு சொல்கிறாங்க. தம்பி கேட்குறாங்க, அப்போ ஏன்னு நீங்கள் ஒரு நாணயமானவர்னு சொன்னால் சிரிக்கிறாங்க, நீங்கள் ஒரு சில்லறை பையன்னு சொன்னால் அடிக்கிறாங்க? ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்குறாங்க, மாமியார் மருமக சண்டை அப்போ நீங்கள் எந்த பக்கம்? அதுக்கு அந்த இன்னொரு நண்பர் சொல்கிறாங்க, நான் தெரு பக்கம்தான். மருமகன் மாமனார் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க பொண்ணு கிளி மாதிரின்னு சொன்னீங்க, அருவாளை எடுத்துட்டு வருது. அதுக்கு மாமனார் சொல்கிறாங்க, இது வெட்டுக்கிளி, அப்படித்தான் இருக்கும். காதலி காதலன் கிட்ட சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சா அப்பா என் கையில் சூடு வைப்பாரு. காதலன் அதுக்கு கேட்குறாங்க, இப்படி கூட செய்வாங்களா? அதுக்கு காதலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஏற்கனவே 5 தடவை சூடு வாங்கியிருக்கேன். ஏன் லேட்டுன்னு உங்க அம்மா கேட்டா அது நலன் விசாரணை, அதையே உங்க பொண்டாட்டி கேட்டா அது புலன் விசாரணை. உன்னை யாராவது லூசுன்னு சொன்னா கவலைப்படாத, வருத்தப்படாத, ஃபீல் பண்ணாத, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேளு. ரவி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் என் மனைவி ஓவரா டிவி பார்க்குறா. டாக்டர் அதுக்கு எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரவி சொல்றாங்க, கரண்ட் கட் ஆனாலும் டார்ச் அடிச்சு பார்க்குறா. மனைவி கணவன் கிட்ட சொல்றாங்க, நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு கணவன் சொல்றாங்க, அவனோட காலேஜ் புத்தகத்துல வை, பத்திரமா இருக்கும். ரகு டீ கடைக்காரர் கிட்ட கேக்குறாரு, ஒரு காப்பி எவ்வளோ சார்? டீ கடைக்காரர் 5 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ரகு கேக்குறாரு, எதுத்த கடையில 50 காசுன்னு எழுதி இருக்கே? டீ கடைக்காரர் அதுக்கு சொல்றாரு, டே சாவுகிராக்கி, அது செராக்ஸ் காப்பிடா. டாக்டர் நோயாளி கிட்ட சொல்றாங்க, உங்க கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுங்க. நோயாளி அதுக்கு கேக்குறாங்க, நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே டாக்டர், அது எப்படி ஃபெயில் ஆகும்? ஆண் ஒருத்தங்க ஒரு பெண் கிட்ட கேக்குறாங்க, நான் உங்ககிட்ட லோன் எதனா வாங்கியிருக்கேனா? பெண் அதுக்கு இல்லையே, ஏன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆண் சொல்றாங்க, அப்ப ஏன் உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது? ரவி ராமு கிட்ட கேக்குறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், வெறும் டீ மட்டும் தானா மச்சி? அதுக்கு ராமு கேக்குறாங்க, பின்ன என்ன செய்யணும்? ரவி சொல்றாங்க, கடிக்க ஏதாவது. ராமு சொல்றாங்க, நாய் இருக்கு, அவுத்து விடவா? உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கணும்னு ஆசை, ஆனா அந்த கரண்டி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஜோதிடர் ஒருத்தங்க கோபு கிட்ட சொல்றாங்க, உங்க வலது கையில உள்ள இந்த மச்சத்தால உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைவா. கோபு அதுக்கு சொல்றாங்க, யோ அது மச்சம் இல்லையா, சூடியா, அத வச்சதே என் மனைவிதான். ராமு சோமு கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க எந்த கடவுளை கும்பிடுவீங்க? அதுக்கு சோமு கேக்குறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? ராமு கேக்குறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி தான், சொல்லுங்களேன். சோமு அதுக்கு சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு முருகனை தான் ரொம்ப பிடிக்கும். ராமு கேக்குறாங்க, அப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி? சோமு சொல்றாங்க, ஆட அதை ஏன் கேக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேண்டாத தெய்வமே கிடையாது. அம்மா பிள்ளை கிட்ட கேக்குறாங்க, ஸ்கூல்ல நேத்து டீச்சரை எதிர்த்து பேசுனியா, உனக்கு பயமே கிடையாதா? பிள்ளை அதுக்கு சொல்லுது, நீதானம்மா டீச்சருக்கு பயப்படாதன்னு சொன்ன. அம்மா கேக்குறாங்க, நான் எப்போடா சொன்னேன்? அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, கடவுளை தவிர வேற யாருக்கும் பயப்படாதன்னு நீ தானே சொன்ன.
மனைவி என்பவள் திருக்குறள் போன்றவள். அடேங்கப்பா, எவ்வளவு அதிகாரங்கள்! தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்தா அது அம்மா சமையல். பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்தா அது பொண்டாடி சமையல். சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துச்சுன்னா அது லவ்வர் சமையல். பர்ஸில் உள்ள காசியெல்லாம் புடுங்கிட்டு ஒரு புது காலி பர்ஸை கொடுப்பான் பாரு, அவன்தான் நகைக்கடைக்காரன். ரூபி சுமதி கிட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளை பார்க்க வர நேரம் பார்த்து பொண்ணுக்கு கூச்சம் ரொம்பவும் அதிகமாயிட்டுது. சுமதி அதுக்கு கேக்குறாங்க, இவ்வளவு மாடனா இருக்கிற பொண்ணு இவ்வளோ கூச்சப்படுறானா ஆச்சரியமல்ல இருக்கு. அதுக்கு ரூபி சொல்றாங்க, அது இல்ல, 3 நாளா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாம பல்கூச்சத்துல ரொம்பவும் அவஸ்தப்பட்டா. இப்போ மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து பல்கூச்சம் ரொம்பவும் ஜாஸ்தி ஆயிடுத்து, அத சொன்னேன்.